ஜோதிமய மெம்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிகா பேசிட்டு இருக்கேன். எப்படி ஒருத்தவங்களுக்கு வர வேண்டிய கெட்ட நேரத்தை தடுக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும் பரிகாரம், கடவுள் வழிபாடு செஞ்சு. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வர வேண்டிய நல்ல நேரத்தையும் யாராலையுமே தடுக்க முடியாது. அவங்க இப்படி தான் வாழ்ந்தாகணும், இப்படி தான் இருந்தாங்கனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வரும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீங்களாக ஒரு ஜென்ரல் பலன் பொது பலன் எடுத்துகிட்டு வர வேண்டிய நல்ல நேரத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். போன சனி பயிற்சி அப்போ ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வந்தாங்க. பார்த்து சொன்னேன், இது மாதிரி உங்கள் கட்டத்துக்கு வந்து இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குது, உங்கள் கட்ட அமைப்புக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திக்கும் இந்த பயிற்சி வந்து அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நான் சொன்னதை காதுலேயே வாங்கிக்கல. அவர் புது பலன் போயிட்டார், எல்லா புக்ஸையும் படித்தார், எல்லா வீடியோவும் பார்த்தாரு. சனி பயிற்சி கும்பராசிக்கு நல்லா இல்லை, இது ஒண்டி தான் அவர் மனசாக செட் ஆகிடுது. அவர் கட்டத்துக்கு நான் சொன்னதை காதுலேயே வாங்கவில்லை. இந்த 2.5 வருஷத்தை வீணாக்கிட்டேன். அந்த வருஷம் ஃபுல்லாகவுமே ஆக்சுவலாக அவருக்கு நல்ல நேரம் இருந்தது, ஆனால் அவர் யூஸ் பண்ணிக்கல. பட் இந்த வருஷம் உண்மையாலுமே அவரோட சனி பயிற்சி சுமாராக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்களோட ஜாதகத்தை சரியான ஜோசியர்கிட்ட காட்டி ஒவ்வொரு பயிற்சியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத பாருங்கள். பொதுவாக ஒருத்தர் சொல்லியிருக்காங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து உண்மையாலுமே இந்த சனி பயிற்சி நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ராகு பயிற்சி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டுட்டு டிசிஷன் எடுங்க. வர வேண்டிய நல்ல நேரத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நண்பர்களே, இதுக்கு தான் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.